செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் சார் இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம், 2மே சுப கிரகங்கள், 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க. அப்ப மிதுனத்துல ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில், இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம் நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொள்கின்ற வகையில் கிரக அமைப்புகள் இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ நினைக்கிறத நம்மளால செய்ய முடியும், நினைக்கிற விஷயத்தை நீங்க சாதிக்க முடியும். இதுக்கு மேல ஒரு என்ன வர சாமி வேணும், இதுதான் மிகப்பெரிய வரம். நம்ம நினைச்ச விஷயத்தை, நினைச்ச காரியத்தை சக்சஸ் பண்றது, வெற்றி பெறுவது, இதுதானே சாமி வரம். இது எப்படி இந்த மாதம் சாத்தியமாகுது சார்? இந்த முறை 2 கிரகங்கள் உச்சம். யார் யாரு? குருவும் புதனும். 2மே சுப கிரகங்கள், இயற்கை சுப கிரகங்கள். குருவும் உச்சம், புதனும் உச்சம். 2 முக்கியமான கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன. அதுவும் இயற்கை சுபர்கள் தான். யாரு? சூரியன், சுக்கிரன். அப்ப பாருங்க, சூரியன் சுக்கிரன் 2 கிரகங்களும் உச்சம் அடைகின்ற, ஆட்சி பெறுகின்றன. குருவும் புதனும் உச்சம் பெறுகின்றன. இது போக சனி பகவான் எப்பயும் போல வக்ரத்தில் இருக்காரு, ராகு கேது வக்ரத்தில் இருக்காங்க, செவ்வாய் மிதுன வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப மிதுனத்தில் ஆரம்பிச்சு வரிசையாக துலாம் ராசி வரையிலும் கிரக அமைப்புகள் வரிசையாக ஒரே நேர்கோட்டில் உள்ளன. இந்த மாதிரி நட்சத்திரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைகிறது கஷ்டம். அந்த நட்சத்திர பிரகாரம், ராசி பிரகாரம், ராசி மண்டலங்கள் பிரகாரம் கிரகங்கள் ஒரு நேர்கோட்டில் சந்திக்கின்றன. இதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் நிகழுது. அப்ப இந்த உச்சம் பெற்ற கிரகங்கள், ஆட்சி பலம் பெற்ற கிரகங்கள், 4 சுப கிரகங்களும் சூப்பரா இருக்கு. அசுப கிரகங்களுக்கு பலம் குறைந்து. சார் ஒருத்தருக்கு நல்லது நடக்கணும்னா என்ன சார் வேணும்? தீய கிரகங்கள் வலுவிழந்து நல்ல கிரகங்கள், சுபத்துவமான கிரகங்கள், நன்மை செய்யக்கூடிய பலம் கிடைச்சதுனாக்கா, அதிகாரம் கிடைச்சதுனாக்கா எல்லாருக்குமே நல்லது நடக்க போது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அதிகாரம் மிக முக்கியம், யாராக இருந்தாலும் சரிதான், அதிகாரம் மிக முக்கியம். நீங்கள் கேட்ட அதிகாரம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த அதிகாரம் உங்கள் கையில். கொடுக்க போவது யார்? உங்கள் ராசிப்படி. குருவா, புதனா, சுக்கிரனா, சூரியனா? பார்க்கலாம் பாருங்கள். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, ராசிநாதன் புதன் பகவான் உச்சம், ஆட்சி, மூலத்திரிகோணம் 3 வகையிலும் பலம் பெறுகிறார். ஒரு ராசிநாதன் இப்படியெல்லாம் அமைகிறது ஒரு மிகப்பெரிய யோகம். ஒரே நேரத்தில் ஒரு கிரகம் 3 அடைகிறதுங்கிறது பெரிய விஷயம்.
ஏன்னா ஆட்சி ஒரு வீடாக இருக்கும், உச்சம் ஒரு வீடாக இருக்கும், மூலத்திரிகோணம் ஒரு வீடாக இருக்கும். ஆனால் இது மூன்றும் ஒரே இடமாக இருப்பது, ஒரே இடமாக அமைவது யாருக்குன்னா கன்னி ராசிக்குத்தான் இது பொருந்தும். அப்ப இப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் உங்க குருமார்களை ஏதேனும் ஒரு வகையில திருப்திப்படுத்தணும். ஒண்ணு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அடைய செய்யணும், ஒண்ணு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாத பூஜை பண்றது, குருவுக்கு ஒரு பாத பூஜை பண்றது, இல்லை ஒரு குருவை வழிபாடு செய்யறது, சித்தர்கள் வழிபாடு செய்கிறது, எல்லாம் உங்க குருமார்களை நேரில் சந்திச்சு அவங்களுக்கு ஒரு பூ பழம் எல்லாம் வச்சு கொடுத்து அவங்கள ஒரு திருப்திப்படுத்துறது, ஒரு தட்சணை வச்சு கொடுத்து திருப்திப்படுத்துறது. குருமார்களின் வழிபாடு உங்களுக்கு அமோக வெற்றி தரும். இங்க கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய போதேந்திரவால் வியாழக்கிழமையில அந்த போதேந்திரவால் ஜீவ சமாதிக்கு சென்று லட்டு வாங்கி வச்சு வழிபாடு செய்து வருவது, குருமார்கள் வழிபாடு கை கொடுக்கும். உங்களுடைய பரம குரு உங்களுக்கு யார் வழிகாட்டியாக இருக்காங்களோ, நீங்க நல்லா இருக்கணும்னு யார் நினைக்கிறார்களோ அவங்கள வழிபாடு செய்வது, அவர்களிடத்திலே ஒரு நல்ல நட்புணர்வை ஒரு 2 வார்த்தை உட்காந்து பேசுறது, மனம் விட்டு பேசுறது, சரணாகதி நமஸ்காரம் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். எனக்கு யாரும் குருவே கிடையாது சாமி, எனக்கு நான் தான் குரு, நானே கீழே வந்தா நானே எழுந்து வந்தேன், நான் எங்க அப்பா பேச்சு கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு அதட்டெல்லாம் சொல்றாங்க. சித்திர நட்சத்திரம் சொல்லுவாங்க, உத்திரமும் அந்த மாதிரி சொல்லும். தானே உழுந்து தானே எழுது. அஸ்தம் மட்டும்தான் அப்பா அம்மா அக்கா தங்க அண்ணன் தம்பி எல்லாரையும் ஒத்து போகும். அஸ்தம் மட்டும் எல்லாரும் வேணும் வேணும் வேணும். சித்திரை கண்ணியும் உத்திரம் கண்ணியும் சார் இன்னைக்கு நான் தான் சார் எல்லாம், நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் தொந்தரவு பண்ணல சார், நானா உழுந்து நானா எழுந்து நானா கற்றுக்கிட்டு நானா வந்தேன். இதுதான் கன்னிராசி. அப்ப நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் கன்னிராசி என்பர்களே, அல்லது நீங்க யாராக இருந்தாலும், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம், வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அங்கே செட்டில் ஆனவங்களாக இருக்கலாம், அல்லது செட்டில் ஆயிட்டு இப்போ கன்னிராசினாலே மனசுல குழப்பம், மனசுல பயம். கன்னிராசின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு என்ன ஓடுதுன்னா ஹெல்த், முதல்ல உடல்நிலை ஆரோக்கியம் எல்லாமே கரெக்டா இருக்கு, இருந்தாலும் உடம்பு சரியில்லை. என்னடா சரியில்லைன்னா சொல்ல தெரியாது. அப்போ கன்னிராசி என்பவர்களே, முதல்ல ஆரோக்கியம், உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்துல முதல்ல அக்கறை இருக்க வேண்டும். ஹெல்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குறிப்பா இந்த டீ காஃபி குடிக்கிறது, பால் சம்பந்தப்பட்டது சாப்பிட்றது, சர்க்கரை, வெள்ளையாக இருக்கும் பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு ஆகாது. தயிர், மோர், லஸ்ஸி, அப்புறம் டீ காஃபி, அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரிதான். பனங்கற்கண்டு பால், பாதாம் பால், சுக்கு பால், டீ, எதுவாக இருந்தாலும் சரிதான். சந்திரன் உங்களுக்கு ஆக மாட்டார். அப்ப உடல்நிலை ஆரோக்கியத்துல அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை. ரொம்ப நீங்க அலட்சியமா இருக்கக்கூடாது. உடம்புல உடனடியா ஒரு ஜாதகத்தை கொடுத்து, சாமி எனக்கு என்ன ஹெல்த் எப்படி இருக்கு பாருங்க, எனக்கு ஆயுள் பாவம் எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அதுவும் குறிப்பா ஒரு 48 வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹாரோஸ்கோப் கன்சல்டிங் எடுத்துக்கிறது நல்லது. அப்ப உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. அதே போல கன்னி ராசி அன்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியம், அதை தாண்டி வந்தோம்னா மனக்குழப்பம், மனசுல ஒரு பயம், எப்பயும் ஒரு ஃபியர்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு நடுக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எதுக்கு பயப்படுறோம், எதுக்கு நடுங்கிறோம்னே தெரியாது, எதுக்கு கஷ்டப்படுறோம்னே தெரியாது. அப்ப அந்த மாதிரியான மனசுல ஒரு பயம் இருக்குமே, ஆனால் அந்த மனசுல பயம் விலகுவதற்கு வாராகி வழிபாடு கை கொடுக்கும், மந்திர ஜபங்கள் கை கொடுக்கும்.
அதுக்குத்தான் இந்த குருமார்களை கைப்பிடிங்க, உங்கள் குருமார்களை வழிபாடு செய்யுங்க, அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்கன்னு சொன்னேன். நீங்கள் என்னதான் திறமசாலியாக இருந்தாலும், முதலாளியாக இருந்தாலும், ஓனர்ஸாக இருந்தாலும், உங்களுக்கு 1008 திறமைகள் இருந்தாலும் ஏன் உங்களுக்கு மனசில் பயம் வருது? ஏன் உங்களுக்கு பல சிக்கல்கள் வந்து சேருது? ஏன் நீங்கள் போய் பல சிக்கலில் மாட்டிக்கிறீங்க? ஏன் 4 பேர் உங்களுக்கு ஃபோன் போட்டு திட்டுறாங்க? ஏன் இந்த சிக்கல் வந்தது? நீங்கள் திறமைசாலி தானே. தட் இஸ் கர்மா, தட் இஸ் கன்னிராசி. அப்போ கன்னிராசி என்பர்களை நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருப்பீங்கன்னு எப்படி என்னால் சொல்ல முடியுது? அதுதான் ஜாதகம். அதை பார்த்து சொல்றதுக்கு தான் ஜோதிடர். அப்போ கன்னிராசின்னு சொல்லிட்டா மனக்குழப்பம், மனசில் இருக்கக்கூடிய பயம், உடல்நிலை ஆரோக்கியம், அப்புறம் மற்றதெல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்கள் தான். அப்போ இதையெல்லாம் நீங்கள் சரி செய்து கொள்வது நல்லது. இந்த 3 சப்ஜெக்டும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சரியாகக்கூடிய கால நேரம். அதனால தான் குருவை போய் பாருங்கன்னு சொன்னேன். அதனால தான் உங்களுக்குன்னு ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. குருநாதா நீங்கள் தான் சரணம், எனக்கு இது வேணும் அப்படின்னு குருவை தேர்ந்தெடுத்து கேளுங்க. நீங்கள் தான் சாமி எனக்கு வழிகாட்டணும், கடைசி வரணும் நீங்கள் கூடவே இருக்கணும் சாமி, எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தான் சாமி, இந்த கம்பெனி உங்கள் கம்பெனி சாமி, குருநாதர்கிட்ட ஒப்படைங்க. நல்லது நடக்கும், நன்மைகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது, கெட்டது விலகி நன்மைகள் கைகூடும். கன்னிராசி அன்பர்களே, அதே போல ஒவ்வொரு ராசி அன்பர்களும் யாராக இருந்தாலும் சரிதான், குடும்பம் ஒரு மிக மிக முக்கியம். இப்போ நிறைய ஆண்கள் தான் நம்மகிட்ட வந்து கஷ்டங்களை சொல்லி கால் பண்ணுறாங்க. முன்னாடியெல்லாம் பெண்கள் தான் குடும்ப கஷ்டத்தை சொல்லி வீட்டுக்காரர் சரியில்லை, பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. இப்போ நிறைய ஆண்கள் ஒரு 30 வயசு, 35 வயசு, 42 வயசு, ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய இப்போது குடும்பத்தை பொறுப்பாக நடத்துகிறாங்க. சாமி வெளியில் தெரிஞ்சால் கஷ்டமாயிடும் சாமி, அவள் தெரியாமல் பண்ணுறா சாமி, அவள் திமிர் பண்ணுறா, ஆடம்பரமாக பண்ணுறா, வெளியில் சொன்னால் அப்புறம் நமக்கே கஷ்டமாயிடும், அப்புறம் அப்பா அம்மா மதிக்க மாட்டாங்க, குடும்பத்தில் மதிக்க மாட்டாங்க, நம்ம கேட்காம விட்டுட்டாலும் இப்படி ஆயிடுறா, கேட்டால் சண்டை போடுறா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சாமி, அவங்க அம்மா அப்படி ஒரு மாதிரி. அப்போ நிறைய ஆண்கள் இப்போது மனைவிமார்களை நினச்சி, தன்னுடைய மனைவியை நினச்சி நிறைய வருத்தப்படுறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வந்து பெண்கள் மனைவிமார்கள் வந்து கணவனை விட்டுட்டு போகிறது, அம்மா பேச்சை கேட்டுக்கிறது, அதெல்லாம் அந்த தர்மத்தை மீறி நடக்கிறது. குடும்ப பிரிவுகள், கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரிவுகள், இதை விட்டுடலாமா, வச்சுக்கலாமா, கண்டினியூ பண்ணலாமா, பெரிய மனசு குழப்பமே இருக்கும். அப்படியெல்லாம் மனசு குழப்பம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம். அன்பு பக்தர்களை, ஒரு முறை அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, 2 பேர் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து, இது எப்போ சரியாகும், இது எப்போ சரியாகும், சரியாகுமா, திருந்துவாங்களா திருந்த மாட்டாங்களா, காத்திருக்கலாமா, இல்லை நாம் ஏதாவது போயிட்டு இன்னும் கூட பணிஞ்சு போகலாமா, இல்லை வெளியில் வந்துடலாமா, குழந்தைங்க என்ன செய்கிறது, அப்போ இதெல்லாம் இதே சின்ன சின்ன வழிபாடுகள் கை கொடுக்குமா, இது எதனால் ஏற்படுது, இது எப்போ சரியாகும், இதெல்லாம் ரகசியத்தை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ அந்த மாதிரிலாம் கஷ்டப்படக்கூடிய குடும்ப பெண்கள், குடும்ப ஆண்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, நல்லது நடக்கும், சரி செஞ்சுக்கோங்க, வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி, குடும்பத்தில் ஒற்றுமை, பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருதல், அதை ஏதேனும் வம்பு வழக்குகள் போட்டிருந்தா கூட அதை வாபஸ் வாங்கிக்கிறது, ரிட்டர்ன் பண்ணிக்கிறது, திரும்பவும் ஒன்று சேர்ந்து வாழ்வது போன்ற நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் உங்கள் காதுக்கு வந்து சேரும். அதே போலத்தான் திருமண யோகங்கள், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், திருமண யோகங்கள் கூடும், கல்யாணம் நடக்கும். கல்யாண தடைகள் இருந்ததுன்னா ஜாதகம் பேசுவோம், ஜாதகத்தை அனுப்புவீங்க, பார்ப்போம். அதே போல் குழந்தை பாக்கியம், கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம். அது ஒருத்தர் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்ல. குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். மெயினாக திருமண யோகங்கள் கைகூடும்.
அப்போ நிறைய குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல குடும்பம் அமையும். இதெல்லாம் பாக்கியங்கள்னு பேர். இதில் தடை ஏற்பட்டால் 7ஆம் பாவம் சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். 2, 7, 9, 11 பாவங்கள் பாதிக்கப்படும் போது தான் இந்த குடும்ப வாழ்க்கை பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ அதற்குரிய வழிபாடுகள், அந்த பாவத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வீர்களே ஆனால், கண்டறிந்து பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் மகிழ்ச்சி நீடிக்கும். எனதருமை அன்பு பக்தர்களே, மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெயவராய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.